ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறீங்க. இது வந்து நார்மல் பேண்ட் பாக்ஸ், இது வந்து பாக்ஸ், இது வந்து பாட்டம். சரிங்களா? பேண்ட்ல பாட்டம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இது வந்து கரை பகுதி. இந்த பேண்ட் வந்து ஸ்டிச்சிங் பாக்குறீங்க, கட்டிங் வேணும்னாலும் கட்டிங்கும் வந்து நான் சொல்லித்தரேன். இது ரைட் ராங் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் எது ராங் எதுன்னு பார்த்துக்கோங்க. இங்க வந்து ஒரு மாதிரி ஹோல்ல இருக்கும். அது வந்து தடவி பார்க்கும் போது ஒரு மாதிரி ரஃப் டைப்ல இருக்கும். இது வந்து உள்ள. சரிங்களா? வந்து வெளிய. ஹலோ. ஆ ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சுப்பா, வந்து வாங்கிக்கோங்க. பில் அனுப்பிச்சிருக்கேன் உங்க வாட்ஸ்அப். ஆமா. ஆ ஈவினிங் கூட வாங்கி. ஓகே. இப்ப வந்து நான் வந்து ஃபோல்டிங் வந்து பண்றேன். பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டீங்களா? இந்த ரெண்டு சைடும் ஃபோல்டிங் வந்து நான் அப்படி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங்ல இருக்கும். அதனால ஃபோல்டிங் வந்து நீங்க நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா வந்து நீ விட்டுக்கோங்க. இது காட்டன்ன்றதுனால உங்களுக்கு எப்படி சொல்ல பேச்சு ஸ்டிச் போட்டாச்சு. சிசர் கட் பண்ணிருந்தேன். அதுக்கு அடுத்து இது ரெண்டாட்டி பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இதை நல்லா இப்படி கையில நீவி விட்டுட்டு கரெக்டா வந்து பாயிண்ட் தையல் அகைன் வந்து இங்கேயே ஒரு தையல் போடுங்க. இது ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டிச் ஆயிடுச்சு. நல்லா வந்து உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியுதா? நல்லா ரெண்டு பக்கமும் ஸ்டிச் ஆயிடுச்சு. அப்போ அப்படியே பதிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் வர இது அப்படியே வந்து ரெண்டும் ஹோல்ட் பண்றோம். பாத்தீங்கன்னா ராங் சைடும் ஒன்னா வந்துருச்சு. இப்போ ஹோல்ட் பண்ணும்போது கரெக்டா வந்து நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து விட போறீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. நான் வந்து இங்க 1 இன்ச் தான் வந்து நம்ம இங்க மார்ஜின் விட்டுருக்கோம். அதனால அந்த 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து இந்த 1 இன்ச் தான் மடிக்க போறோம். அப்ப அந்த கேப் வந்து நம்மளுக்கு இங்க வரணும். இப்படி ஒரு கேப் வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து தையல் போடுறீங்க. போட்டுட்டு இங்க வந்து கொஞ்சம் ரஃப் ஸ்டிச் அடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க. தள்ளிட்டு இங்க ஒரு ரஃப் ஸ்டிச் அடிச்சுட்டு அதே 1 இன்ச் இங்கேயும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு தான். இது தைக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி வந்து கட் பண்ணிடு. இது வந்து பாத்தீங்கன்னா நீட் பினிஷிங் இருக்கும், பொட்டிக் பினிஷிங் இருக்கும். இது நீங்க டபுள் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இத ரெண்டா இப்படி வந்து பிரிச்சுக்கணும். ரெண்டா பிரிச்சுட்டு இந்த ஹோல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்து இப்படி மடக்கும் போது கரெக்டா இங்க வந்து உங்களுக்கு நாடா போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த ஹோல் வந்து எவ்வளவு வரணும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்பவும் பெருசா போட்டோம்னாலும் அந்த நாடா வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ் இப்படி மடிச்சு வைக்கணும். இந்த பீஸ வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அகைன் வந்து இந்த ஃபோல்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம
மடிச்சு வைக்கணும். இது வந்து நாடாக்காக இப்படி ஃபோல்டு பண்றது நாடாக்காக. இதுவும் வந்து நம்ம 1 இன்ச் தான் வந்து இட்டிருக்கோம். 1 இன்ச் கரெக்டா வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு 8 ஸ்டிச்சா வச்சுக்கோங்க. கரெக்டா கார்னர் ஸ்டிச்சா வச்சுக்கிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே முடிச்சிட்டோம். இந்த பாக்ஸ் வந்து கரெக்டா வந்து எங்க நூல் இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இப்போ பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் பார்ட்டு எடுத்துக்கலாம். இதுதான் பாட்டம் பார்ட்டு. ரொம்ப ஈஸி பேண்ட் ஸ்டிச் பண்றது. ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும். அந்த பேண்ட் வந்து இது வந்து நான் கட் பண்ணும்போது இது வெட்டல. இந்த கால் பகுதியில் இருக்க இதை வெட்டிட்டேன். இப்போ அதே மாதிரிதான் உல்டா சீதா பார்த்துக்கோங்க. பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். உள்ள வெளியேன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்றோம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் நீங்க ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா சாமான்யமா வந்து கிழியாது, தையலும் விடாது. கரெக்டா அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபீட்டர் வந்து நம்ம அளவு எடுத்து இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இது சென்டர் பண்ணுங்க. இந்த சென்டர் பண்ணிட்டு இங்கேயும் வந்து சென்டராக்கி ஒரு சின்னதா வந்து நாச் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு யூக்குள்ள ஃப்ளீட் வந்து எடுத்துக்கணும் இல்லையா? அது வந்து பாருங்க இப்படி வச்சுக்கிறீங்க. நான் வந்து நாச்சஸ் பண்ணியிருக்கிற இடத்துல யூக்குள்ள வந்து ஃப்ளீட் வைக்கணும். இந்த மாதிரி டூல் எதுனா இருந்தா கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் நீங்க வந்து வைக்கிறீங்களோ அதே பக்கம். இது வந்து சென்டர் பார்ட். சென்டர் பார்ட் வேணும்னா விட்டுடலாம். இப்ப இந்த பக்கம் இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு வரக்கூடாது. இப்படி வைக்கணும். கரெக்டா அப்படி எத்தனை வருதோ அப்படியே எனக்கு அங்க 3 கிடைச்சது. இங்கே 3 வந்து முடிச்சாச்சு. இந்த பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பாக்ஸ்ல இருக்கிறது மெயின் பீஸ் வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட் வந்து இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி குண்டு ஊசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குண்டு ஊசியில ஒரு பின் பண்ணிருக்கேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து இது வந்து பேக் சைடு இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு இங்க ஒரு பின் பண்ணுவோம். இப்படி பின் பண்ணிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டிச் பண்ணும் போது ஏதாவது வந்து லூஸ் வருதுன்னா அப்பதான் நீங்க வந்து ப்ளீட் வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா வேலை முடியும். அளவு பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளால முடியாது. இப்ப இவ்வளவு லூஸ் இருக்கு இல்லையா? இப்ப இன்னும் 2 ப்ளீட் வந்து வச்சாக்க நம்மளுக்கு அது கரெக்ட் ஆயிடும். இது கூடவே வந்து நீங்க ப்ளீட் வச்சுக்கலாம்.
இப்ப இன்னொரு ப்ளீட் வைக்கிறேன். எத்தனை வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. திருப்பி வந்து நான் 3 ப்ளீட் வைக்கிறேன். இங்கே 3 பார்த்தா 3த்தையும் கரெக்டா எக்ஸாம் பார்த்துக்கோங்க. 4வது எத்தனை ப்ளீட்ங்கிறத பார்த்துட்டோம்னாலே அந்த பக்கத்துக்கு சரி வர வந்து ஃபர்ஸ்ட் 3 தான் வைப்போம். அது பிறகு கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த இடம் கரெக்டா வந்துருச்சுங்களா? கரெக்டா வந்தோடனே தைப்போம். வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்ப இந்த பக்கத்துக்கு வந்து அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு வரும். இந்த சைடு எந்த பக்கம் உங்களுக்கு வாட்டர் இருக்குன்றத பாத்துக்கோங்க. அந்த சைடு வந்து நீங்க வந்து வைங்க. இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இது வந்து இப்படி மாத்தி இங்க 1 வச்சோமா, இப்ப 2. இது வந்து இன்னும் 1 இருக்குல்ல, 5 வைக்கணும். நம்ம இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் அந்த 5 வைக்கணும். இல்ல வைக்கலாம். அப்போ 5 கரெக்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ரவுண்ட் வந்து அப்படியே ஓட்டிக்கணும். இங்க வந்த உடனே வந்து கரெக்ட் பண்ணி முடிஞ்சது. சரிங்களா? பாட்டம் வந்து நம்மளுக்கு அழகா வந்து ஃபிளீட்டடோட வந்துருச்சு. இப்ப காலுக்கு வந்து அட்டாச் பண்றோம். கால் வந்து 1 inch கேன்வஸ் வந்து இது வந்து இந்த டெய்லர் ஷாப்லயும் டைலரிங் மெட்டீரியல் கிடைக்குது, அந்த ஷாப்ல கிடைக்கும். அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 inch ஒரு கோடு அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு சைடு கரெக்டா எவ்வளவு வேணுமோ அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி எட்ஜ் தையல் தையலுக்கு ஒரு தையல். அதுக்கு அடுத்து சென்டர் பீஸ் ஒரு தையல். சரி, வந்து கார்னா அதே மாதிரி இந்த காலுக்கும் 1/4 inch ஒரு கோடு இந்த அளவுக்கு தான் மடிக்கணும். ஏன்னா ரொம்ப மடிச்சிட்டோம்னா நமக்கு ஹைட் வந்து பத்தாம போயிடும். அதனாலதான்
இந்த தையல் போட்டாச்சு. இப்போ காலுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா ரெண்டுக்கும் தூக்கில் வந்து இந்த போட்ட தையல் எல்லாம் வந்து கரெக்டா இருக்குன்னாக்கா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டா உக்காந்துருச்சுங்களா. இப்ப நம்ம கால் வந்து அளவு எடுத்திருக்கோம். நம்ம 12 ரவுண்ட இந்த கால் லெக் இருக்கு, லெக் ரவுண்டா வந்து அளவு எடுத்திருக்கோம். நான் அளவு எடுத்தும் போது 6 அளவு எடுத்தேன். அந்த 6க்கு தையல் ஹலோ. ஆ ஆ இருக்கேன். ஆ முடிச்சு உங்களுக்கு 2 பேர் தான் முடிச்சுட்டேன். பாப்பா அது சப்ப ஒண்டிதான் இருக்கு. சரி ஓகே. மீதி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சட்டை ஒண்டிதான் வெட்டி வச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து 2 மணிக்கு போவேன். சரி சரிதான். ஆ இங்க வந்து ஒரு ரஃப் பண்ணிக்கோ. இந்த பக்கமும் கால் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட் பண்ணிட்டு அது இங்க கால் கிட்ட வரும்போது அந்த 6 வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டேன் டிசில பண்ணிட்டு அப்படியே இந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு ரொம்ப கட் பண்ண அதே மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டிச் போட்டுனாக்கா ஹேண்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடும். அவ்வளவுதான். கலர்ஸும் ஓவர்லாக் இருக்கிறவங்க ஓவர்லாக் போட்டுடலாம். இல்லாதவங்க வந்து அப்படியே வந்துக்குள்ள நம்ம போடலாம். ரொம்ப பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.